இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். 2 பேக்கெட் மேகி, 2 முட்டை, ஒரு கேரட், ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், கால்வாசி கேப்சிகம், 7 பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட், கேப்சிகம், பீன்ஸ் அண்ட் கொத்தமல்லி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு, நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பேக்கெட் மேகிக்கு நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டையும் வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மேகி பண்ணுறதுக்கு இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் மேகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு மூடி போட்டு தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேகி பேக்கெட்டில் கொடுக்குற மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 மேகியையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு 1.5 நிமிஷம் கிட்ட வேக விட்டுருங்க. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு 80% குக்காக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மேகியில் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. நம்மளோட மசாலா மேகி ரெடி.